ரூபாயோட வேல்யூ என்னங்கிறது டெய்லி 700 800 கம்பெனியில் உட்காந்து தைக்கிறவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியும். புரியுதுங்களா? இன்னைக்கு பஸ் ஃப்ரீயா விட்டுருக்கிறது வந்து பெரிய உதவி மகளிர்களுக்கு, இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. மக்கள் என்னைக்குமே எங்க பக்கங்க. ஏங்க உங்களுக்கு உதாரணம் நான் சொல்றேங்க, கேமரா திருப்பி பாருங்க எவ்வளவு அலைக்கடலான எங்க மக்கள் திரண்டு இருக்காங்கன்னு. இவங்கள காசு வந்த கூட்டமாங்க சொல்லுங்க, இப்படி வர முடியுமா? இல்லா சொல்லுவ பக்கா டிஎம்கேன்னு. ஓகே, எங்க எல்கேஜி படிச்சா மட்டும்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு காலேஜோட வேல்யூ தெரியும். சும்மா வந்துட்டு நான் சிஎம்னு சிஎம் என்ன சும்மாவா? மக்கள் என்ன முட்டாளா? வர்ற எல்லாத்து கையிலையும் தூக்கி கொடுக்கறக்கு சிஎம் எவ்வளவு பெரிய போஸ்டிங் தெரியுமா? இன்னைக்கு கவுன்சிலர்களை எவ்வளவு அல்லாடுறாங்க தெரியுமா? முன்னாள் கவுன்சிலருங்க இந்த அம்மா. இன்னைக்கு வரைக்கும் உங்க பேர் சொல்லுது, சும்மா கிடையாது. டிஎம்கேல அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சும்மா நேத்து வந்தவங்க சிஎம்னு என்ன விளையாட்டா? சும்மா சினிமால ஆடிட்டு போற சீன் எல்லாம் இங்க இல்லங்க. ஆட்சியில இல்லாத ஒரு முன்னாள் கவுன்சிலர் உங்களால போய் பார்க்க முடியுமா? எங்க சிஎம் நாங்க துணிச்சலா பாக்குறோங்க. எனக்கு 1000 ரூபாய் பணம் வேண்டாம்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட்ல உள்ள 1000 ரூபாய் திருப்பி கவர்மெண்ட் கொடுத்த ஒரு நபரை முன்னாடி நிறுத்துங்க. இதெல்லாம் இங்க பாருங்க, பேசணும்னா என்ன வேணாலும் பேசலாம். இன்னைக்கு எனக்கு மைக்கு கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக நானும் என்ன வேணாலும் பேசலாம். ஆனா யாரா இருந்தாலும் தயவு செய்து ஒரு மனசாட்சியோட பேசி பழங்க. விஜய்க்கு வாய்ப்பு கிடையாது கிடையாது கிடையாது. விஜய்க்கு வாய்ப்பு கிடையாது கிடையாது. ஏங்க இதெல்லாம் டவுட்டா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? நாங்க தாங்க, எங்க சிஎம் தாங்க நீ லைஃப் லாங் சிஎம்.